மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 192. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:6-7-11. இத்தகைய கண்டிப்பான ஒழுக்குமுறைகள் கோபத்தினால் ஏவப்படாமல் தம்முடைய அன்பினால் ஏவப்படுகின்றது என்றும், நாம் கண்டிப்பான ஒழுங்குமுறைகளை சோதனைகள் மற்றும் ஜீவியத்தின் அனுபவங்களால் நேர்த்தியாக நடத்தப்பட்டால் அவைகள் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். மேலும் இவைகள் கர்த்தர் நம்மை அழைத்துள்ள வேலைக்கு அவர் நம்மை பயன்படுத்தத்தக்கதாக குணலட்சணங்களை நமக்குள் உருவாக்கும் என்றும் அவர் விரிவிக்கிறார். குமாரனின் ஆவியை உண்மையாய் பெற்றிருக்கும் அனைவரின் பதிலும் நம்முடைய போதகரும் கர்த்தருமானவரின் வார்த்தைகளான, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று என் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்பதாகவே இருக்கும். இத்தகையவர்கள் கர்த்தருடைய சிட்சைக்கு செவிசாய்த்து தெய்வீக கிருபைக்கும் அதிகமாய் அடியெடுத்து வைத்து ஆறுதலான கிருபையான உதவியான வார்த்தைகளையும் கேட்பார்கள் என்பதே. ஆமென்.